ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபென்டாஸ்டிக் ஃபிஷ் ஃபார்ம். இது கப்பி ஃபிஷ் அப்டேட் டே 4. இன்றைக்கி காலையில் கப்பி ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணும்போது சில்லி மொசைக் கப்பி குட்டி போட்டுருந்தது. சரி, ஃப்ரைஸ் எல்லாம் எடுத்து ஒரு தனி கண்டெய்னரில் மாற்றிடுவோன்னு ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரிசல்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் எதிர்பார்த்ததோடு அதிக குட்டியே போட்டுருந்தது. எல்லா குட்டீஸும் நல்ல ஆக்டிவாக இருந்துச்சு, நல்ல சைஸாகவும் இருந்தது. நான் தனியாக ப்ரீடிங் நெட்லாம் வைக்கல, ஜஸ்ட் ஒரு கூடைக்குள்ளே தான் பேரண்ட் கப்பியை போட்டு வச்சுருந்தேன். இதுதான் அதோட பேரண்ட் மதர். நல்லா இதுவும் ஆக்டிவாக இருந்தது. இதுக்கிட்டேருந்து குட்டிங்களை காப்பாற்றுறதே ஒரு பெரிய டாஸ்க். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃப்ரைஸையும் மதர்கிட்டேருந்து செப்ரேட் பண்ணி டப்பில் மாற்றி வச்சுட்டேன். நான் எடுக்கும்போதெல்லாம் நல்ல ஃப்ரைஸ் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரைஸை நான் தனியாக தூக்கி ஒரு கண்டெய்னரில் வச்சு அதை வாட்ச் பண்ணேன். ஒரு ஃப்ரைஸ் கூட இறக்கல, எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் எத்தனை குட்டி போட்டிருக்குன்னு கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் இந்த வீடியோவில் இந்த ஃப்ரைஸ் எல்லாம் எப்படி நான் ஃபீட் பண்ண போகிறேன், எப்படி இதுக்கு ஒரு செப்ரேட் ஸ்பேஸ் கொடுக்க போகிறேன், அப்புறம் இதுங்களை எப்படி மெயின்டைன் பண்ணி வளர்த்து 3 மாதம் கழித்து இதை சேல் பண்ண போகிறேன்னு தான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே நான் என்ன ஃபுட்டு கொடுத்து காப்பாற்ற போகிறேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வீடியோலேயே. இதை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நானுமே இப்போ தான் கற்றுக்கிட்டு வரேன் ரீசெண்டாக. ஸோ நான் கற்று வச்சுருக்க எல்லா டிப்ஸையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே இந்த கண்டெய்னரில் நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரில் இருக்கும்போது ஃப்ரைஸை நம்ம நல்லா ஆக்டிவாக இருக்கா, ஏதாச்சும் ஃப்ரைஸ் இறந்துருக்கான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரைஸுக்கு நான் பழைய தண்ணி ஒன்று பிடிச்சிக்கிறேன். இந்த தண்ணி பிடிச்சி வச்சு 1 வாரம் ஆச்சு. இந்த டப்பில் தான் நான் இந்த ஃப்ரைஸ் எல்லாம் விட போகிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் இருந்தது, அந்த பேட்சோட ஃப்ரைஸை இந்த டப்பில் மாற்றிட்டு அந்த இருந்த டப்பில் நான் இந்த ஃப்ரைஸை மாற்ற போகிறேன். இதுவும் என்கிட்ட இருக்க ஒரு சில ஸ்டாக் தான். இதையும் பாருங்கள். இது இந்த பக்கத்து டப்பில் நான் சில்லி மொசைக் ரிப்பன் ஃபிஷ் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த பேட்ச் குட்டி இது தான். அப்புறம் இதில் நான் சாண்டா கிளாஸ் பேரண்ட் வச்சுருக்கேன். இந்த 2 ஃபிஷ்ஷஸோட ஃப்ரைஸும் என்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே வளர்ந்துட்டு வருது 2 வீக்ஸ். இப்போ நான் இதில் தண்ணி ஊற்றி இந்த பழைய இதுக்கு முன்னாடி போட்டு இந்த பேட்சோட குட்டியை இதில் அக்ளமேஷன் பண்ணிடுறேன். நான் எப்படி பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு டெம்ப்ரேச்சர் அக்ளமேஷன், அதாவது நான் வச்சுருக்க மீன்களோட டெம்ப்ரேச்சரும் இப்போ புதுசாக ஊற்றிருக்க தண்ணியோட டெம்ப்ரேச்சரும் செட் ஆகிறதுக்காக மினிமம் ஒரு 1/2 hour. நான் எப்போவுமே 1 hour மேலேயே வைப்பேன். நீங்கள் 1/2 hour வச்சா கூட போதும். அதுக்கு மேலே வச்சுட்டு அப்புறம் எந்த தண்ணியில் சேர்க்க போகிறோமோ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் டெம்பரேச்சர் அக்ளமேஷன் மட்டும் பண்ணால் பத்தாது. இப்போ நம்ம ஃபீடிங் பற்றி பார்க்கலாம். இந்த கேப்சூல் பேர் ஆர்டிமியா டி கேப்சூல். இது ஒரு கேப்சூல் 20 ரூபாய்க்கும் விற்கிறாங்க, 15 ரூபாய்க்கும் விற்கிறாங்க, 25 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. எங்கள் ஏரியாலேயே 3 விதமான ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன ப்ரைஸ் விற்கிறாங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நான் ஹோல்சேலாக ஒரு என்டையர் பேட்ச் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் நான் வாங்கினது ஒரு கேப்சூல் 20 ரூபான்னு உங்களுக்கும் இந்த ஆர்டிமியா டி கேப்சூல் வேணும்னா என்கிட்ட இருக்குது, அவைலபிளாக வாங்கிக்கோங்க. இது ஆர்டிமியா மாதிரி நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ண தேவையில்லை. இதுக்கு ஏர் மோட்டர்லாம் தேவையில்லை. இது டைரெக்டாக நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் பிடிச்சி அது ஒரு 10 to 15 minutes நல்லா நீங்கள் அதை சோக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் கப்பியோட ஃப்ரைஸ்க்கு சேர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் மொய்னா கல்ச்சரும் வச்சுருக்கேன். அந்த மொய்னாக்கு போட தான் இந்த ஈஸ்ட்டை கலக்கி ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈஸ்ட்டை சாப்பிட்டு தான் அந்த மொய்னா வளரும். இந்த மொய்னாவை சாப்பிட்டு தான் நம்ம கப்பி ஃப்ரை நல்லா வளரும். என்கிட்ட இருக்க எல்லா ஃபிஷ்ஷஸோட அப்டேட், என் ரூம் டூர், என் ஃபிஷ்ஷஸ் ரூம் டூர் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு பெரிய லாங் வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.